ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ், நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். இப்போ ஹேஷிங்கில் இருக்கிற செகண்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். செகண்ட் ப்ரோக்ராம், given an unsorted integer array nums, return the smallest positive integer that is not present in nums. You must implement an algorithm that runs in big O of n time and uses big O of 1 auxiliary space. அதாவது ஒரு நம்ஸ் அரே கொடுத்துருக்காங்க, ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அது வந்து அன்சார்ட்டாக இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, அந்த அறையில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு அதில் இருக்கிற இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். அங்கே இன்னொன்று கொடுத்துட்டாங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன தான் இருக்கணும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் ஒன் தான் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பிக் ஆஃப் எண்ணில் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கிற மாதிரியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் ஒன்னில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து கொடுத்துக்க கொஸ்டினில் வச்சு நம்ம என்ன புரியணும்னா, அந்த அந்த கொடுத்துக்க நம்ஸில் வந்து ஒரு ரேஞ்ச் ஒன் டு என் வரைக்கும் தான் இருக்கணும். நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்தனால நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த அந்த அறையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அது நெகட்டிவ் இருந்தாலும் சரி, ஜீரோ இருந்தாலும் சரி, அந்த அறையில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஜீரோ இருந்தால் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம வந்து கேர் பண்ணணும் தேவையில்லை. நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த அறையில் இருக்கக்கூடாது. அந்த டார்கெட்டோட நம்மளோட லாஜிக்கை பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோடிங்கை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 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 கொஸ்டின் வந்து ஹேஷிங் கான்செப்ட்குள்ளே வர்ற மாதிரி நம்ம வந்து லாஜிக்கல் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளுக்கு எந்த கான்செப்டில் வரணுங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டான வேலை பார்த்தாச்சுன்னா இது வந்து ஹேஷிங் கான்செப்டில் வருது. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து ஹேஷிங் கான்செப்ட் டாபிக்கு உள்ளே வந்து இந்த கொஸ்டினை போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து எல்லா டெஸ்ட் கேஸுக்கும் பொருந்த மாதிரியான டெஸ்ட் கேஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன டெஸ்ட் கேஸாக இங்கே போட்டு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான இது வரும். இப்போ அடுத்து நம்ம கோடிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 4 -1 1 போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்கில், அது நெகட்டிவ், அந்த அறையில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி, ஜீரோ இருந்தாலும் சரி, அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரேஞ்ச் 1 to n, என்னங்கிறது என்னதுன்னா இந்த நம்ஸோட லென்த். ஓகேவா? அதுக்குள்ளே அந்த இது இருக்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் பாட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இதில் ஆக்சுவலாக நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு போக முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இதோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து 0 1 0 1 2 3 இருக்குது. இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா, இப்போ வந்து 0க்கு நேராக என்ன இருக்கணும்னா 1 இருக்கணும், 1க்கு நேராக 2 இருக்கணும், 2க்கு நேராக 3 இருக்கணும், 3க்கு நேராக 4 இருக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ 1 நம்ம சொல்லிட்டோம், ஒன்லேருந்து n வரைக்கும் உள்ள ரேஞ்ச் தான் இருக்குது சொல்லிட்டோம். என்னங்கிறது என்னது, லென்த் ஆஃப் த அரே என்னது 4. அப்போ என்ன அர்த்தம், இந்த அறைக்குள்ளே 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. நான் என்ன சொல்லிட்டேன், நெகட்டிவ் நம்பர் இருந்தால் கன்சிடர் பண்ண தேவையில்லை சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகுது, 2 மிஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட்டு 2ன்னு பிரிண்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். அதே நேரத்தில் அவங்க கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்சார்ட்டட் அரேயாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளோட லாஜிக்கை வச்சு அது சார்ட்டடாக கொண்டு வந்துட்டால் ஈஸி. ஃபஸ்ட்டு சார்ட்டடாக கொண்டு வந்துட்டு எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கோ அந்த நம்பரை லாஸ்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டார்கெட் ஆப்ஜெக்டிவ். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்லிட்டேன், நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் சரி, ஜீரோ இருந்தாலும் சரி, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல சொல்லிட்டேன். அதான் என்ன போட்டுக்கன்னா, நம்ஸ் ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் 0 செக் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அது வந்து நான் என்ன சொல்ல ரேஞ்ச் எண்ணுக்குள்ளே 1லேருந்து n வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n போட்டிருக்கேன். அந்த ரேஞ்சை பார்க்கறது இந்த 2 இது போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, நான் சொன்னேன்ல, 0க்கு நேராக 1 இருக்கணும், 1க்கு நேராக 2 இருக்கணும், 2க்கு நேராக, அதாவது இண்டெக்ஸ் ஐனா அதோட வேல்யூ என்ன இருக்கணும், i+1 இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், நம்ஸ் ஆஃப் 5 -1 நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு அர்த்தம். நம்ஸ் ஆஃப் 5 -1 என்ன அர்த்தம், நம்ஸ் ஆஃப் 5 என்னது 3 -1 2. நம்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்குது, 2ல வந்து என்ன இருக்கக்கூடாது, 3ன்னு இருக்கக்கூடாது, இல்லை அப்படி தானே? ஸோ அதனால் அது இல்லை, அதனால உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா, இதை -1 மாற்றிடும், அதை 3 மாற்றிடும். இப்போ அடுத்து மாற்றிட்டு இப்போயுமே அது ஒயில் தான் போட்டிருக்கேன், இஃப் போடல.
ஒயில்னு அர்த்தம் அது வந்து கடைசி வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ அது கிடையாது, அதனால் அங்கே வெளியே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து 4க்கு நேராக ஃபஸ்ட் என்ன இருக்கணும், 2ன்னு இருக்கணும். இப்போ அது வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணி விடுது, 1 4 ஆக்கி விட்டுது, 4 வந்து 1 ஆக்கி விட்டுருது. இப்போ திரும்பியுமே அங்கே என்ன இருக்கணும், 2 தான் இருக்கணும். ஆக்சுவலி நம்மளோட அப்ஜெக்டிவ் படி திரும்ப அதை வந்து -1 ஆக்கி விட்டுது, அது 1 ஆக்கி விட்டுது. இப்போ அடுத்து 2க்கு நேரம் 3 இருக்குது, 3க்கு நேரம் 4 இருக்குது. அப்போ அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது, ஸ்வாப் பண்ண தேவையில்லை. அப்போ அது வெளியே வந்து விட்டுது. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்வாப்பிங் தான் எனக்கு, அதாவது அந்த 1க்கு நேரம் 2 இருக்கணும், 2க்கு நேரம் 3 இருக்கணும், 3க்கு நேரம் 4 இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா உள்ளே வந்து ஸ்வாப்பிங் நடக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்து வெளியே என்ன இருக்குன்னா, இப்போ அந்த கண்டிஷனை திரும்ப செக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த இடத்துல நமக்கு எந்த வேல்யூ வரும்னு தெரியணும்ல. 0க்கு நேரம் 1 இருக்குது, 2க்கு நேரம் 3 இருக்குது, 3க்கு நேரம் 4 இருக்குது. பார்த்தோன்னே தெரிஞ்சது. இப்போ எதுக்கு நேரம் அந்த வேல்யூ இல்லைன்னு செக் பண்ணணும்ல. இப்போ 1க்கு நேரம் 2 இல்லை. அப்படி இல்லைன்னா, அதாவது நம்ஸ் ஆஃப் i நாட் ஈக்குவல் டு i+1 இல்லைன்னா நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எதாவது ரிட்டர்ன் பண்ணுறோம், i+1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்போ அதுக்கு மீனிங் என்ன, எந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதோ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா, அதான் ரிட்டர்ன் ஆயிடுது. இப்போ இங்கே வந்து நான் இங்கே இன்னொன்று கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் n+1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் நான் இங்கே வந்து 1 2 3ன்னு நான் கொடுத்துட்டேன், ஒரிஜினல் அறையில் 1 2 3 நான் கொடுத்துட்டேன். இப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும், 0 ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா அது பாசிட்டிவ் நம்பரில் வராது. ஸோ 1 2 3க்கு அப்புறம் உள்ள நம்பரை வந்து ஸ்மாலஸ்ட் பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் நமக்கு n+1 தேவைப்படுது. அதனால தான் நான் இங்கேருந்து இதெல்லாம் அந்த நேரத்தில் இதெல்லாம் இங்கே உள்ளே போய் ட்ராவல்ஸ் நடக்காது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ரிட்டன் n+1 ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கோடிங்கான அப்ஜெக்ட். ஆக்சுவலாக இது வந்து ஹார்ட் கொஸ்டின், உங்களுக்கு ரொம்ப ஆப்டிமைஸாக நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் கொஸ்டினை பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடிங் பாட்டு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் கோட் ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட queries அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.